தமிழ் மக்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை பாருங்க. காலி சேரையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போட்டோ. அப்பா உனக்கு அறிவு இருக்கா? காலி சேரை எடுத்துட்டு வெளியே 1000 பேர் இருக்காங்களே, அதை போய் போட்டோ எடுப்பியா? கேமரா பிடிக்கும் ஃபில்ம் பிடிங்க அடிங்க. கேமரா பிடிக்கும் ஃபில்ம் பிடிங்க அடிங்க. கேமரா பிடிங்க அடிங்க மினார்ல அவ்வளோ பர்சன்டேஜ் வீடியோ இருக்கு. வந்து அடிச்சு வந்து எம்எல்ஏ பேர போடுங்க. கேமரா பிடிங்க அடிங்கன்றப்ப யார்? நம்ம வைகோ தான். இல்லை கருப்பு துண்டு வைகோ ஆவேசமாக பத்திரிகையாளர்களை பார்த்து, ஏன்னா நெல்லையில் ஒரு கூட்டம் நடத்துகிறார், ஒரு கட்சி கூட்டத்தில் கட்சிக்காரங்களே எழுந்து நடையை கட்டுறாங்க. கட்சியில் இருக்கிறது 50 பேர், அதில் 25 பேர் இடத்தை காலி செய்து விட்டார்கள் என்பதனால் எங்கே செல்கிறீர்கள் அப்படின்னு அந்த துண்டை தூக்கி கேட்டுக்கிட்டு இருந்தார் வைகோ. அதை படம் பிடித்து விட்டார்கள் ஊடகவியாளர்கள் படம் பிடித்ததை பார்த்தவுடன் அவர்கள் மீது பாய்கிறார். அந்த கேமராலேருந்து அந்த ரோலை பிடுங்கு அப்படின்ட்டு. டிஜிட்டல் கேமராவில் எங்கிருந்து ரோல் இருக்குன்றது எனக்கு புரியல. வைகோ இன்னும் 1980களிலேயே இருக்கிறார் அப்படின்றது நமக்கு புரிய வருகிறது இதிலிருந்து. அது மட்டும் இல்லாமல் சேராத இடம் சேர்ந்ததனால் அவரும் ஒரு தத்தியாக மாறிவிட்டார் அப்படின்ட்டு. பதநீரில் சர்க்கரை போட்டிங்களான்னு கேட்ட ஸ்டாலின் மாதிரி டிஜிட்டல் கேமராவில் ரோலை பிடுங்குன்னு சொல்ல வைகோவை சேர்த்து கொள்ளலாம். சரியா? இந்த கோமாளிகள் கூட்டம் தான் 2026 மக்களை சந்தித்து ஆட்சியை பிடிக்கப் போகிறேன் என்று இருமாப்புடன் பேசி வருகிறார்கள். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் வைகோவை பார்த்து நாம் கேட்கக்கூடிய கேள்வி, அல்லது பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, சரி என்னை பொதுமக்கள் இவங்களையெல்லாம் கூட விட்டுருங்க, எந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலினுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு தான் வெளியேற்றப்பட்டாரோ அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி நிறுத்துவேன், அதுவும் கோமாவில் இருந்த கருணாநிதி வைகோ காதில் சொன்னாராம், நீ கடைசி வரைக்கும் ஸ்டாலினுடன் இருக்கணும் அப்படின்ட்டு. அதனால் நான் கடைசி வரைக்கும் ஸ்டாலினுடன் இருப்பேன். யாருடைய கடைசி வரையில் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது. உன்னுடன் நான் சேர்ந்து இருந்து செய்யக்கூடிய செய்கைகள் பயங்கரமானவையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வைகோ யாருடன் இருந்து என்ன செய்ய போகிறார் என்பதனை பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இவருக்காக உயிரை விட்ட, தீக்குளித்து இறந்து போன, தற்கொலை செய்து கொண்ட அந்த தியாகிகள், அவர்களுடைய ஆன்மா இவரை பார்த்து கேள்வி கேட்காதா? நீ எல்லாம் சோறு தான் திங்கிறியான்னு கேள்வி கேட்காதா? அவனுக்கு ஒரு பதவி, உனக்கு ஒரு பதவி, நாடாளுமன்றத்திலையும் மாநிலங்களவையிலையும் வந்துடணும், அதுக்காக எதை வேண்டுமானாலும் அடமானம் வைப்பீர்கள். இதுதான் உங்களுடைய தன்மானம் கொண்ட வீறு நடை போடும் அரசியலா, பயணமா அப்படின்றது கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை வைகோ தான் கொடுக்க வேண்டும். வைகோவுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால், எனக்கு தெரிந்து அதை எப்பொழுதோ அவர் புதைத்து விட்டார், ஆனால் மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அவர்தான் இதற்கான விடையை கொடுக்க வேண்டும். அந்த மனசாட்சி தான் இதற்கான விடையை கொடுக்க வேண்டும். அவனெல்லாம் என்ன நினைத்திருப்பான், அவன் குடும்பம் எல்லாம் என்ன நினைக்கும்? இப்போ இந்த கருமத்துக்காக நம்ம வீட்டில் நம்ம வளர்த்த பிள்ளை தற்கொலை செய்து கொள்ளணும், இந்த கருமத்துக்காக என்னுடைய கணவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இந்த கருமத்திற்காக என்னுடைய மகன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்பாங்க தானே. அதை பற்றியெல்லாம் கொஞ்சமாவது அக்கறை இருக்குன்னு நினைக்கிறீங்களா வைகோ போன்றவர்களுக்கு? அந்த பதவி வெறி, அதற்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கீழ்நிலை. கருணாநிதியை வைகோ பேசாத பேச்சா, திட்டாத திட்டா, அதையெல்லாம் மீறி கோமாவில் இருந்த கருணாநிதி வைகோ காதில் சொன்னார்னு ஒரு புழுங்கு இருக்கு பாருங்க. இதை விட ஒரு கடைந்தெடுத்த கருணாநிதி தனம் இருக்க முடியுமா? கட்சிக்காரர்களும் அதே மாதிரி இருக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பதால் தான் கட்சி கூடாரம் காலியாகிறது. அதுவும் காலியாகின்ற கூடாரம் எங்கே செல்கிறது? அவன் திமுகவில் போய் சேர்ந்துக்கிறான். இவன் கூட்டணியில் மதிமுகவிலிருந்து முன்னாள் சட்டமன்ற வேட்பாளர் அவர் நேராக போய் திமுகவில் சேர்ந்து கொள்கிறார். அதையும் வெட்கமில்லாமல் வைகோ கடந்து செல்கிறார். அதுக்கு அடுத்த நாளே அறிவாலயத்தில் போய் ஸ்டாலின் கையை பிடிச்சிட்டு, என்ன தயவு செஞ்சு கழட்டி விட்டுட்டு தேமுதிகவை சேர்த்துடாதீங்க, நான் உங்களோடயே இருக்கேன் எசமா அப்படின்னு அடிமை சாசனத்தை ஊர்ஜிதப்படுத்தி விட்டு மீண்டும் வெளியே பேட்டி. ஸ்டாலின் ஒரு சிங்கிள் டீயை கூட ஒழுங்காக கையை பிடிச்சி குடிக்க தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தத்தி. அப்பேற்பட்ட தத்தி தன்னுடைய வேட்டியில் டீயை சிந்தி விட்டால் அதை பாய்ந்து போய் சென்று துடைக்கிறார் வைகோ. இதை நீ பண்ணுவ? மாநிலங்களவை, கேவலம் மாநிலங்களவை சீட்டுக்காகவும் நாடாளுமன்றத்தில் மகனுக்கு வாய்ப்புக்காகவும் நீ செய்யலாம் அந்த மாதிரியான வேலையெல்லாம். கட்சிக்காரரும் சேர்ந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுதுதான் அண்ணாவின் பெயரில் நீ கட்சி நடத்துகிறாய், அண்ணாவை நீ சொல்லி கட்சி நடத்துகிறாய். அப்படியெல்லாம் திராவிட இயக்க வரலாறை பேசிவிட்டு இந்த மாதிரி ஒரு அட்டகத்தியாக இருக்கியே நீ அப்படின்னு நானும் இருக்கணுமா அப்படின்றது தொண்டர்களுடைய கேள்வி, நியாயமான கேள்வியும் கூட.
அந்த கேள்வியின் அடிப்படையாகத்தான், அந்த கேள்வியின் நீட்சியாகத்தான் அவர்கள் எழுந்து செல்கிறார்கள். கூட அறங்காலியாகிறது. எப்படி இருந்த கட்சியை எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீர்கள்? இந்த கேள்வியை மதிமுகவின் ஒவ்வொரு தொண்டனும் உங்களை பார்த்து கேட்கிறான். சரியான நேரத்தில் தவறான முடிவை எடுப்பவர் வைகோ அப்படின்றது வரலாற்று உண்மை. அந்த வரலாற்று உண்மையை 2026 இவர்கள் பறைசாற்றப் போகிறார்கள். இது வைகோவுக்கு மட்டும் நடக்கப் போகின்ற விஷயம் கிடையாது. நான் அதனால தான் தெளிவாக ஆரம்பத்திலேருந்து சொல்லி வருகிறேன். திமுகவை விட அதிக சேதாரம் இந்த தேர்தலில் ஏற்பட போவது யாருக்கு என்றால், இந்த தொங்கு சதைகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்குத்தான். அவர்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட போகிறார்கள். திமுகவாவது இங்கொன்றும் அங்கொன்றும் தொகுதிகளை வெல்லலாம். ஆனால் இந்த விசிகாவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அல்லது காங்கிரஸாக இருக்கட்டும், அல்லது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், துடைத்து எறியப்பட போகிறார்கள். இவர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் டெபாசிட் வாங்காத நிலைக்கு மக்கள் கொண்டு வந்து நிறுத்தப் போகிறார்கள். ஏனென்றால் முழுக்க முழுக்க சுயநலம். சுயநலத்தை விடுத்து வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்கு ஏதாவது ஒரு நல்ல காரணத்தை, சும்மா பாஜக உள்ள வந்துடும்ன்ற காரணத்தை விட்டுருங்க. இதை அவர்கள் 2019 உருட்டி கொண்டிருக்கிறார்கள். வேற ஏதாவது ஒரு காரணத்தை இவர்களால் சொல்ல முடியுமா? 2021 வரைக்கும் இவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள்? இந்த ஆட்சி போக வேண்டும், அதாவது அதிமுக ஆட்சி போக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 ஆண்டுகளாக இவர்கள் இருந்து விட்டார்கள். நாங்கள் வந்தால் தேனாரும் பாலாரும் ஓடும் என்றெல்லாம் வாக்குறுதி கொடுத்து தான் இவர்கள் வந்தார்கள். வந்த பின்னர் இந்த ஆட்சி சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு சிறப்பு அம்சத்தை சொல்ல சொல்லுங்கள் வைகோவை. மனசாட்சியுடன் சொல்ல வேண்டும். சும்மா ஊடகவியாளர்களை பார்த்து மிரட்டுறது, கேமராவை பிடுங்கன்றது, இதெல்லாம் இந்த கர்ஜனையெல்லாம் இந்த வெட்டு கர்ஜனையெல்லாம் நிறைய பார்த்தாகிவிட்டது. இதற்கெல்லாம் நாங்கள் அசரப்போவதில்லை. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் கேமரா வச்சுட்டு கேமராவோட விட்டுருங்க, மொபைல் ஃபோன் வச்சுருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு மொபைல் ஜேர்னலிஸ்டாக மாறி இருக்கிற காலம் இது. இந்த காலத்தில் இந்த உருட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். நீங்கள் சொல்வீங்க இல்லையா, இந்த உருட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ இந்த உருட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். நாங்கள் கேள்வி கேட்போம். கேள்வி கேட்கின்ற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். இப்பொழுது பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா தேர்தல் வருது. அப்போ உங்களுடைய வெட்டி ஜம்பம்லாம் அங்கே உதவாது. அப்போ அந்த இடத்துல பதில் சொல்லுங்கள். திமுகவுடைய ஆட்சியுடைய சாதனை என்ன என்பதனை எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் எதையெல்லாம் நிறைவேற்றினீர்கள் என்பதனை பேசுங்கள். அது சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம். அதை விடுத்து உன் கட்சி கூடாரத்துலேருந்து ஆளுங்க வெளில போனாங்கன்னா அது கேமராமேன் என்ன பண்ணுவான், பிரஸ்காரன் என்ன பண்ணுவான்? இதை கண்டித்து இதுவரையில் மீடியாவில் வச்சுருக்காங்க, கிளப்புன்னு ஒன்று வச்சுருக்காங்களே, ப்ரெஸ் கிளப்பு, இவங்க எதுவுமே கண்டனம் தெரிவிக்கவில்லை. ஊடகங்களில் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். இதுவே பாஜகவிலோ இல்லை அதிமுகவிலோ நடந்திருந்தால், பாஜக ப்ரெஸ் மீட்லேயோ இல்லை அதிமுகவுடைய கூட்டத்திலையோ நடந்திருந்தால் என்னவெல்லாம் பேசியிருப்பார்கள் இந்த மீடியா மாஃபியாக்கள். ஏன் அமைதியாக இருக்கிறார்கள்? ஒரு ரிப்போர்ட்டர் மேலே தாக்குதல் நடத்த வேண்டும் என்று ஒரு தலைவரே மேடை மீது இருந்து சொல்கிறார் என்றால் இது என்ன மாதிரியான ஒரு கூட்டம்? குறைந்தபட்சம் அந்த கூட்டணியை மீடியா புறக்கணிக்க வேண்டும். இதுதான் உலகளாவிய அளவில் செய்யக்கூடியது. மீடியாவில் ஒருத்தர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஒட்டுமொத்த மீடியாவும் சேர்ந்து அந்த நபரை புறக்கணிப்பார்கள். குறைந்தபட்ச எதிர்ப்பை அவ்வாறு தெரிவிப்பார்கள். அதை கூட இவங்க தெரிவிக்கலைங்க. சரி, அது கூட பண்ண ஒரு கண்டன அறிக்கை, அதை கூட விட முடியாத ஒரு கேவலமான நிலையில தான் இன்றைக்கி மீடியா இருக்குது. இந்த மீடியாக்களையும் இந்த தொங்கு சதைகளான இந்த கூட்டணி கட்சிகளையும் வைத்துக்கொண்டு எப்படியாவது தேர்தலில் நம்ம ஜெயிச்சு விடலாம் அப்படின்றது தான் ஸ்டாலின் போடுகின்ற தப்பு கணக்கு. தப்பானவன் தப்பு கணக்கு தான் போடுவான். அந்த கணக்கை தவிடுபடியாக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதை நோக்கித்தான் நம்ம கட்சிக்காரங்களே நகர ஆரம்பித்து விட்டார்கள். வைகோக்கு மட்டும் இல்லை இந்த பிரச்சனை, நான் திரும்பி சொல்கிறேன், கம்யூனிஸ்ட்டுக்கும் இதே பிரச்சனை தான். கம்யூனிஸ்டில் இருக்கக்கூடிய அந்த தொழிற்சங்கங்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டன. நாங்கள் மக்கள்கிட்ட போய் என்னென்ன ஓட்டு கேட்டோம், எங்களோட உரிமையே பாதிக்கப்படுகிறது என்று அந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் இப்போ கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே நிலை தான் காங்கிரஸிலும். செல்வபிறந்தைக்கு வேண்டுமானால் வளமான நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அவர் ஒத்து போகலாம், நாங்களே ஒத்து போக வேண்டும், எங்களுக்கு எவ்வளோ இடம் தரப்போகிறார்கள், இப்படின்லாம் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். கூட்டணி கட்சிகளுக்கு அதிக சேதாரம் ஏற்பட போகிறது என்பதற்கான அறிகுறிகளை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம். கட்சி தொண்டர்களே இவ்வளவு கொதிப்பில் இருக்கிறார்கள் என்றால் பொதுமக்களை கேட்கவா வேணும்? இதுதான் யதார்த்த உண்மை. இந்த உண்மையை மீடியா உங்கள் முன்னால் கொண்டு வராது. ஆனால் நாம்
தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.